வணக்கம் நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். உடனுக்குடன் அப்டேட்டுகளை பெற எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆல் யூ நீட் டு நோ அபவுட் கோனா ஃபால்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள இப்ப போயிடலாமா? நம்ம ரூட் மேப் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அம்பத்தூர் போகிறோம், அம்பத்தூர்லேருந்து திருவள்ளூர், திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை, ஊத்துக்கோட்டையிலேருந்து நாகலாபுரம், நாகலாபுரத்துலேருந்து 21 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணி போன அப்புறம் தான் கைலாச கோனா ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், நீங்கள் ரைட்டில் பார்க்கறது தான் வந்து நாகலாபுரம். அப்புறம் நீங்கள் இந்த ரோட்டில் ஃபர்தராக போகும்போது ஒரு 2 வே வரும். இந்த லெஃப்டில் ஒரு பாதை, ரைட்டில் ஒரு பாதை. லெஃப்டில் போனால் தான் கைலாச கோனா, ரைட்டில் போனால் பிச்சாத்தூர் ஆரே ஃபால்ஸ். ஆரே ஃபால்ஸ் இப்போ டெம்பரரியாக பேன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் இப்போ அதை விசிட் பண்ண முடியும். நம்ம கைலாச கோனா டுவர்ட்ஸ் போயிட்டே இருக்கலாம். நம்ம போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்கும், கைலாச கோனான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைன் போர்ட்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் கைலாச கோனான்னு போட்டு மெயினான ஒரு சைன் போர்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஒரு லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கைலாச கோனா இந்த ஆர்ச் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக உள்ள ட்ராவல் பண்ண வேண்டியதுதான். ரோடு நல்லாவே வெல் மெயின்டைன் ரோடாகவே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரோடு அப்படியே நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு 2.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கைலாச கோனாவோட வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா வந்துடும். அந்த வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியாவுக்கு போகலாமா? ஓகே, கைலாச கோனா ஃபால்ஸோட பார்க்கிங் ஏரியா நம்ம ரீச் ஆயாச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் டு பை ஸ்நாக் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ். இது வந்தாலும் இங்கே வாங்கிக்கிங்க. கரெக்டாக 9 AM to 5 PM தான் இது ஆப்ட் விசிட்டிங் டைமு. அதில் டைமில் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற கைலாசநாத சுவாமி டெம்பிளோட கதை, சின்ன ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கடேஸ்வர சுவாமியோட திருமணம் நடந்த அப்புறம் நம்ம சிவன் வந்து இந்த இடத்துல தான் வந்து கொஞ்ச நேரம் தவ இருந்திருக்காரு. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு பாம்பு புத்து. இந்த பாம்பு புத்தை கிராஸ் பண்ணி அந்த படி அப்படியே கிராஸ் பண்ணி மேலே போனீங்கன்னா தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ரீச் ஆகும். 40 feet ஹைட்லேருந்து தான் நம்மளுக்கு தண்ணி வந்து இந்த இடத்துல விழுந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபேமிலி, அதாவது லேடிஸ் ஃபேமிலி, அப்புறம் வந்து அவங்களோட சில்ட்ரன் எல்லாம் குளிக்கிறதுக்கு ஒரு ஆம்பிளான ஒரு ஸ்பாட். நீங்கள் இப்போ ரைட்டில் பார்க்கறது தான் லார்ட் கைலாசநாதீஸ்வரர் டெம்பிள். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த 360 வியூ. இப்போ மான்சூன் டைமில் பார்த்தீங்கனாலே இதோட ஃபால்ஸோட அந்த தண்ணியோட ஊற்று பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும். இப்போ ஆம்பிள் மான்சூன் டைம் இல்லாததுனால உங்களுக்கு இந்த தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் போல். நம்ம செகண்ட் ஃபால்ஸை நோக்கி நம்மளோட ட்ரெக்கை வந்து எக்ஸ்ப்ளோரரோட கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதாவது ஹியூமன் தடங்கள் இருக்கும், அதாவது மனித தடங்கள் இருக்கிற இந்த இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கனாலே போலும் செகண்ட் ஃபால்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், நம்ம எக்ஸ்ப்ளோரருக்கு வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ட்ரெக்கிங் ஆகட்டும், மவுண்டனியரிங் ஆகட்டும், அதனால தான் அவர் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பாதையை பார்த்து பொறுமையாகவே நடந்து போங்க. இந்த இடத்த ரீச் ஆன அப்புறம் இந்த ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரிவ்யூ வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக உங்களோட ட்ரெக்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோரர் நல்லா தத்தக்க பத்தக்க ஓட ஆரம்பிச்சிட்டாரு. தாவுங்க எக்ஸ்ப்ளோரர், தாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவிட்டே இருக்காரு. நல்லா போறாரு, வேகம், பயங்கரமான வேகம். அதிகமாக காத்தடிக்கிறதுனால தான் எக்ஸ்ப்ளோரர் ஃபாஸ்ட்டாக போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நம்ம இதே மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோரரோட ட்ரெக்கை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபேமிலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபால்ஸே வந்து ஒரு கரெக்டான ஃபால்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த பாதையில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் லேடிஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ த்ரூ திஸ், மேக் ஷூர் டு ஹேவ் சம் ட்ரெக்கிங் ஷூஸ் அண்ட் புட் சம் எஃபர்ட். ஓகே, நம்ம மங்கி ஜோனை ரீச் பண்ணிட்டோம். மங்கி ஜோன்னாலே என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. சில குரங்குகள் வந்து அக்ரெசிவாகவும் இருக்கும், அதனால் உங்கள் பேக் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஜிப் பண்ணிவிட்டு, நல்லா லாக் இருந்தால் லாக் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேஃபாக இந்த ஜோனை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டா உங்களுக்கும் நல்லது, குரங்குகளுக்கும் நல்லது. ஓகே, அப்படியே ஹியூமன் நடக்கிற ட்ரையல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த ட்ரையல் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கனாலே அடுத்த ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்ப்ளோர் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருப்போம் இந்த காட்டு பகுதிக்குள்ளே. ஓகே, செடியை கவர் பண்ணியாச்சு, ஃபால்ஸை கவர் பண்ணியாச்சு, ஹியூமன் நடந்த பாதையும் கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்காரு நம்ம எக்ஸ்ப்ளோரர். போகிற வழியில் எதாவது மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டே இருக்காரு நம்ம எக்ஸ்ப்ளோரர்.
அப்போதான் மாட்டிச்சு இந்த டங் பீட்டல், அதாவது சாண வண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாணத்தை உருட்டி வச்சிருக்கோம், அதுக்குள்ள புழு வந்து அதுவே உருவாகிறதுக்காக இந்த சாண வண்டு அதை உருட்டி உருட்டி வச்சுக்கும். ஓகே, இதை கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபர்தரா ட்ரெக்குள்ள போவோம். ஓகே, இந்த பாதையை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். அடுத்து என்ன ஷாட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம எக்ஸ்ப்ளோரர். அது என்ன ஷாட்டா இருக்கும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் ஃபால்ஸ் ரீச் ஆயாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு கம்மியாக தான் இருக்குது. அப்போவே நான் ஆல்ரெடி சொன்னதுனால மான்சூன் டைம் இல்லை, ஸோ அதனால் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட டெப்த்தும் பார்த்தீங்கன்னா 5 feet தான் இருக்கும். செகண்ட் ஃபால்ஸோட டெப்த்து 5 feet தான் இருக்கும். அது வேணால் உங்களுக்கு சேஃப். அப்புறம் கால் மட்டம் வந்து கீழே படும், அது நல்லாவே தெரியும். ஓரளவுக்கு நீங்கள் 5 feet above இருந்தாலே வந்து உங்களுக்கு இது சேஃப் தான். நீங்கள் அழகாக நின்றுக்கிட்டே வந்து இதில் கொஞ்சம் நீந்திட்டு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நீந்துறது. நீங்கள் தண்ணியோட அளவு இங்கே கிளியராக பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஸோ இந்த கடந்து வந்தோம்ல, இப்போ மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னா இதுவே இன்னும் நல்லா வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமாகவே இருக்கும். அந்த இடம் வரைக்குமே உங்களுக்கு தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகுறது கிளியராகவே தெரியும். இப்போ இதோட அடுத்து டாப் வியூ ஒன்று பார்த்துடலாமா? இப்போ இந்த டாப் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர் உட்காந்துருந்தார்ல, அந்த இடத்துலேருந்து தான் ஃபர்தராக நீங்கள் உள்ளே வந்து தேர்ட் ஃபால்ஸ் நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான பாதை அங்கே தான் இருக்குது. அதை வந்து அப்புறமா நம்ம வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஹைட்டுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஓகே, இன்னொரு டாப் வியூ ஷாட். ஓகே, அடுத்து தேர்ட் ஃபால்ஸை நோக்கி நம்ம ட்ரெக்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 20 minutes நம்ம ட்ரெக் பண்ணோம்னா தேர்ட் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நீங்கள் கிராஸ் பண்ணி ஆகணும். இந்த இடம் வந்து டோட்டலாகவே வாட்டர் வந்து கண்டினியூவாக ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் தரை வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெக்கிங் ஷூஸ் மட்டும் போட்டுட்டு வந்துடுங்க கைலாசகோனா வரும்போது. இந்த மாதிரி வெட்டான ஏரியாஸ் வந்து ட்ரெக்கிங் ஷூஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டான கிரிப்பு ஒன்று கொடுக்கும். அதனால் கொஞ்சம் இந்த இடம் கிராஸ் பண்ணும்போது பார்த்துப்போங்க. ஓகே, அடுத்து நம்ம ஓப்பன் குக்கிங் பண்ண போகிறோம் காட்டில். ஸோ விறகெல்லாம் வச்சு நல்லா கட்டையெல்லாம் போட்டு நெருப்பை வளர்த்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு நம்ம ஓப்பன் கிரில் ஸ்பெஷல் கிரில்லையும் வச்சுட்டு நல்லா மசாலாலாம் தடவி ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிற நம்மளோட சிக்கனையும் அங்கே வச்சாச்சு. ஸோ சிக்கனை நம்ம குக் பண்ண போகிறோம். நல்லா பயங்கரமாக குக் பண்ணுறாரு நம்மளோட எக்ஸ்ப்ளோரர். பயங்கரமான ஒரு குக்காக இருப்பார் போலியே. ஓகே, நம்ம கிறிஸ்பியான சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதை நம்ம ஓப்பன் டிஸ்பிளேல வச்சிடலாமா? ஹாட் ஸ்பைசி சிக்கன் கிரில். ஓகே, சிக்கன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தேர்ட் ஃபால்ஸ் நோக்கி நம்மளோட பயணத்தை தொடலாம். நம்ம ட்ரெக்கிங் கண்டினியூ ஆக போகுது. எக்ஸ்ப்ளோரர் எங்கே கூப்பிட்டுங்க? ஓகே, எக்ஸ்ப்ளோரர் கூப்பிட்டா நம்ம சிவப்பெரும்பு வருது. இதுதான் இங்கே இருக்கிற சிவப்பெரும்பு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே இருக்கிற ஒரு இறந்து போன ஒரு தேனியோ அதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டாரு. எக்ஸ்ப்ளோரர் கண்டினியூ பண்ணலாமா? எக்ஸ்ப்ளோரர் போங்க, முன்னாடி போங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதையில் வந்து நிறைய ஹியூமன்ஸ் நடந்த ட்ரேசஸ் இருக்காது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும், அதனால தான் வந்து நாங்கள் திரும்பி மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏரியா வரும் கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் ஆன அப்புறம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் தேர்ட் ஃபால்ஸ். இப்போ தண்ணி டோட்டலாக கம்மியாக இருக்குது, ஏன்னா மான்சூன் சீசன் இல்லாததுனால தண்ணி டோட்டலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மான்சூன் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த டுவர்ட்ஸ் இந்த காடு மாதிரி தாண்டி வந்தோம்ல, அந்த இடத்துலையுமே வந்து நிறையா தண்ணி வந்து தேங்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ அதிகமாகவே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் டோட்டலாகவே மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ அது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறையா மெடிசனல் பவர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நிறையா இதில் குளிச்சா வந்து வியாதிகள்லாம் நிறைய தீர்ந்துடும் அப்படின்றும், வியாதிகள் வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே நேயர்களே, இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நாங்க அதை வந்து டெஸ்டினேஷனா வச்சுக்கிறோம். Thank you for watching our video guys. Make sure to leave a like, drop a comment and also share and subscribe to Heaven Explorer channel. ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இது. ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட